வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கரகர மொறுமொறுன்னு ஒரு ட்ரெடிஷ்னலான மைசூர் பாக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. பாருங்கள், இந்த மைசூர் பாக்கோட பாதம் வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி. இந்த மைசூர் பாக்கு செய்யும் பொழுது அந்த ஊடாலெல்லாம் அந்த நெய் வந்துட்டு கோர்த்து நிற்கணும். இது தாங்க பர்ஃபெக்டான மைசூர் பாக்குன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கிறலாங்க. இது போல் நல்லா ஃபைனாக சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாங்க. நெய் வந்துட்டு நல்லா சூடாகிடணும். பாருங்கள், இப்போ நெய் வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த சூடான நெய்யை அந்த மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு அந்த கடலை மாவில் வந்துட்டு ஊற்றணுங்க. ஊற்றிட்டு இது போல் கலந்து விட்டுக்கலாம். சூடு போனதுக்கப்புறமா இது போல் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணுங்க. அது வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக ஒரு ரவா மாதிரி ஆகிடும். நமக்கு அந்த மைசூர் பாகு செய்யும்பொழுது கட்டிகள் விழுகாமல் இருக்கும். அது மாவு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மைசூர் பாகு செஞ்சு ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணலாங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டினா பாதி அளவு நெய்யும் பாதி அளவு ஆயிலும் கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றி இந்த நெய் வந்துட்டு நல்ல சூடாக இருக்கணுங்க. இதைத்தான் நம்ம மைசூர் பாகில் ஊற்றணும். இதை ஒரு ஓரத்தில் வச்சுக்கிடுவோம் பக்கத்துலேயே. இந்த அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அது மெதுவாக வந்துட்டு சூடாகட்டும். இப்போ இன்னொரு பாத்திரம் பக்கத்தில் வேறொரு அடுப்பில் வச்சுக்கிறலாங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஜஸ்ட் அந்த சுகர் வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுகள் எல்லாமே ஒரே பாத்திரத்தில் நம்ம அளந்தெடுக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு மைசூர் பாக்கு கிடைக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சுகர் சிரப்போட பதம் வந்துட்டு நம்ம கரெக்டாக எடுத்துட்டோன்னா அந்த மைசூர் பாகு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. பாருங்கள், இது சரியாக வந்துட்டு ஒரு கம்பி பதம் வந்துட்டு வரணும். பாருங்கள், இதே போல் வரணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பி பதமாக வரக்கூடாது. அப்புறம் மைசூர் பாகு வந்துட்டு ரொம்ப ஹார்டாயிரும். இது போல் வந்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் கலந்து வச்சுருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுக்கிறலாங்க. பாருங்கள், நம்ம நெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருந்ததுனால அந்த மாவு எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லி. நெய் வந்துட்டு நல்லா சூடான நெய்யில் தாங்க அந்த மாவை பிசைஞ்சு வைக்கணும். இப்போ அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க. நம்ம வச்சுருக்கிற மாவை திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த கடலை மாவு எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாகவே சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு இது போல் மெதுவாக கலந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த சின்ன சின்ன கட்டிகள்லாம் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்தளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நெய் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்து பாத்திரத்தில் சூடு பண்ணியிருந்தது பக்கத்தில் நல்லா சூடாகவே வச்சுருக்கணுங்க. ரொம்ப புகை வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. திருப்பம் வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம். அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா இந்த நெய் வந்துட்டு சூடாக இருக்குது. நல்லா சூடாக இருக்கிற நெய்யை வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து நம்ம இதில் சேர்க்கணுங்க. நம்ம அந்த நெய்யை வந்துட்டு இதில் சேர்க்கும் பொழுது இது போல் அந்த நொறையாக வரணும். அந்தளவுக்கு நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த மைசூர் பாக்கு வந்துட்டு சாஃப்டாக மொறுன்னு வரும். நம்ம பாகு பதம் பார்க்குறதும் இந்த சூடான நெய் ஊற்றுறதும் மட்டும்தாங்க இந்த மைசூர் பாக்கு டேஸ்ட்டும் அந்த பதமும் கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துருச்சு. இழுத்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இதே போலயே நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கடலை மாவு எப்படி பொங்கி வர ஆரம்பிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இது போல் அந்த நெய் வந்துட்டு நம்ம சேர்க்க அந்த கடலை மாவு வந்துட்டு பொங்கி வரும். இது போல் கிடைக்கிற பதம் தாங்க நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு மைசூர் பாகு. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை இழுத்ததுக்கப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாங்க. கரெக்டாக ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு நெய் வந்துட்டு சரியாக இருக்குங்க. நம்ம எல்லா நெய்யுமே ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அந்த நெய் வந்துட்டு உள்ளே இழுக்காதுங்க, பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும்.
அந்தளவுக்கு லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுமே நம்ம வந்துட்டு அதை ட்ரேயில் எடுத்து ஊற்றிடலாங்க. ரொம்ப பிரிஞ்சு வந்துடக்கூடாது, அப்புறம் மைசூர் பாக்கு ஹார்டாயிரும். அந்த நெய் வந்துட்டு ஃபுல்லாக பிரிஞ்சு வராத அளவுக்கு இருக்கணும். அப்போ தாங்க அந்த மைசூர் பாக்கு இடையிடையே வந்துட்டு நல்லா அந்த நெய் போய் நிற்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ட்ரேயில் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துலேயே இது போல் கட் பண்ணிடணுங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு வரும், இல்லாட்டினா கொஞ்சம் ஹார்டாயிரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டிலையே மொறுன்னு ட்ரெடிஷ்னலாக மைசூர் பாக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.